ஃபேஸ்புக்கில் ஒரு ஒரு அவர் வாண்டட் அசிஸ்டன்ட் எடிட்டர்ஸ்ன்னு சொல்லி ஒரு போஸ்ட் போட்டு கீழே ஒருத்தரோட ஒரு நம்பர் கொடுத்துருந்தார், அவர் டீமில் இருக்க ஒரு நம்பர். எனக்கு என்னன்னா எனக்கு நான் எடிட்டாக இங்கே வர்றதுக்கு முன்னாடி சின்னதாக ஆட்ஸ் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் ஃபிலிமோட ப்ராசஸ் எனக்கு தெரியாது. ஃபிலிம்கான ஒரு ப்ராசஸ் இருக்கும், அது எனக்கு தெரியாது. அதில் வந்து போல்டாக போட்டார் ஒன்லி வித் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு. என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு, சரி ஓகே நம்ம வந்து ஃபஸ்ட்டு போவோம், ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணுவோம் அப்படின்ட்டு அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி அவர்கிட்ட போய் இன்டர்வியூஸ் ஒரு 60-70 பேர் வந்திருந்தாங்க. அதில் 3 பேர் தான் செலக்ட் பண்ணாங்க. இதெல்லாம் சொல்லி என்னோட ப்ரொஃபைல்லாம் பார்த்துட்டு செலக்ட் பண்ணிட்டார். தினேஷ்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து அவர் ஹெல்ப் பண்ணலன்னா எனக்கு நான் உள்ளே வந்திருக்கவே முடியாது. என்னன்னா அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு கடைசியில் வந்து அதில் சாஃப்ட்வேர்ஸ் வந்து ஆவிட் மஸ்ட்னு போட்டேன். நான் என்னோட ப்ரொஃபைல் பார்த்துட்டு அவருக்கு நான் ஒரு 2-3 ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணியிருந்தேன். அது அவருக்கு பிடிச்சிருந்து. பிடிச்சிட்டு ஓகே 3 பேர் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம், நீ இது இருக்க அப்படின்னோடனே நான் அந்த அண்ணா கிட்ட சொல்கிறேன் லைட்டாக, நான் எனக்கு வந்து ஆவிட் தெரியாதுண்ணே அப்படின்னு. எது செலக்ட்லாம் பண்ணி முடிச்சு ஒரு வேற சாஃப்ட்வேர் எனக்கு இது தெரியாது, எனக்கு ஃபிலிம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு அவருக்கு தெரியும். ஆனால் எனக்கு ஆவிட் தெரியாதுன்னொடனே, டேய் என்னடா சொல்கிற, ஆவிட் தெரியாது இப்போ வந்து சொல்கிறே அப்படின்னாரு. செலக்ட் பண்ணிட்டேன்டா, நான் 3 பேர் செலக்ட் பண்ணிட்டு சார்கிட்ட வேறு சொல்லிட்டேன்டா அப்படின்னாரு. இப்போ எப்படா நான் இல்லைன்னா நான் வேற யாரோ எடுத்திருப்பேன் அப்படின்னோடனே, இல்லைண்ணா அது சாஃப்ட்வேர் தானே, எனக்கு எடிட் தெரியும், பேட்டர்ன் தெரியும், அது ஒரு சாஃப்ட்வேர் தானே, அது நான் ஒரு 5-6 டேஸில் கற்றுக்கிறேன். இட்ஸ் ஆல் அபவுட் ஒரு ஃபிலிம் எடிட்டுங்கிற சாஃப்ட்வேரில் இல்லை அப்படின்னு என்னென்னமோ சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணிட்டேன். பட் அவருக்கு அது வேலிடாக பட்டுது. அப்புறம் என்ன சொன்னா, சரி நான் ஒரு 5 நாள் தரேன், எனக்கு நீ எப்படியாவது நீ ஆவிட் கற்றுட்டு சார்கிட்ட நீ இது பண்ணிக்கோனா. அந்த 5 days தான் நான் ஆவிட். அவர் அப்போ வந்து கொரில்லான்னு ஒரு படம் போயிட்டு இருந்தது ஜீவா சாரோட. ஸோ அந்த படத்தில் கொஞ்சம் ஒர்க் பண்ணி கொஞ்சம் ஆவிட்லாம் கற்றுட்ட பிறகு தான் சார்கிட்ட போனேன். ஸோ அவர் இல்லைன்னா நான் உள்ளே வந்துருக்க முடியாது, ஃபஸ்ட்டே ரிஜெக்ட் பண்ணியிருப்பேன்.